நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனல்லே இருக்குது. அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5-6 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் எடிட் ஃபோட்டோ, அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டை செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு மூணாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா 3:4, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணி மேலே டிக்கு கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் கொடுக்குறேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைகர் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து என்னன்னா ஃபுல்லாக இந்த நம்ம பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அது வரையும் நீங்கள் ஃபுல்லாக இழுத்து வைங்க. கரெக்டாக செட் பண்ணுங்க. இந்த மாதிரி இதை அப்படியே கொண்டு போய் மேலே வச்சிருங்க. மேலே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட பிளெண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னா பிளெண்டில் போயிட்டு ரெண்டாவது ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணி மேலே எரேசர் இருக்குல்ல, அதை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணது தெரியுது பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளோட ஃபோட்டோ தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்டை இந்த இமேஜை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து கரெக்டாக அதே மாதிரியே நம்ம பேக்ரவுண்டு கரெக்டாக அந்த லெவலுக்கு கொண்டு வந்து அப்படியே நீங்கள் வந்து கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு நீங்கள் இதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணோன்னா இப்போ வந்து நம்மளோட இமேஜை மட்டும் ஒரு 2 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக வைங்க. பெருசாக வச்சுட்டு கரெக்டாக இந்த டைகருக்கு 2 கண்ணுக்கு நடுவில் சென்டரில் கரெக்டாக வைங்க. வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கங்க. கீழே காலில் அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த கால் இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறது, இந்த சின்ன இமேஜ் நம்ம இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ, அதை வந்து கொஞ்சம் சின்னமாகவே வைங்க. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதை வந்து கீழே வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துட்டு இப்போ அந்த ப்ளஸ் ஐக்கன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைகர் இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த டைகரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைகர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைகர் வந்து நம்ம கரெக்டாக நம்ம கால்கிட்ட கரெக்டாக வைங்க. இந்த இடத்துல வைங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே 5வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளிப் ரொட்டேட்னா அதை டச் பண்ணி 3வது ஆப்ஷனை இது பண்ணால் நமக்கு ரொட்டேட் ஆகிடும். ரொட்டேட் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக் மேலேயே கரெக்டாக வைங்க. இல்லாட்டி கொஞ்சம் நம்ம பேக்ரவுண்டு கீழே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டைலாக் ஏதாச்சும் ஒரு டைலாக் இருந்துச்சுன்னா அந்த டைலாக் வந்து இந்த இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வைங்க. இல்லை உங்கள் பேர் ஓட இருந்துச்சுன்னா உங்கள் பேரை நீங்கள் அந்த இடத்துல வைக்கலாம். இப்போ நான் என்னோட பேரை வந்து அந்த இடத்துல வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டைலாக் கூட நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே எடிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே டிக் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொட்டு மட்டும் ஒன்று வச்சுக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பொட்டை எடுத்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சிங்கன்னா கரெக்டாக செட் ஆயிடும்.
இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் எஃபெக்ட்ஸில் போயிட்டு மூணாவது ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி கச்சிட்டியார் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட பேனர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்கள் மேலே டிக் கொடுத்து சேவ் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.